கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பெறாய் ஆசீர்வதிப்பாராக. அபரிமிதமாய் கர்த்தருடைய நன்மை உங்கள் தலையின் மேல் வருவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இந்த நாளினுடைய கர்த்தருடைய பரிசுத்த சத்தியத்துக்காக நான் காத்திருக்கும் போது தேவன் என்னோடு கூட பேசின இந்த 2022 வருடத்தினுடைய காரியங்கள் எப்படி இருக்கும், சபைக்கு, உலகத்திற்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு, ஆண்டவருடைய ஆராதனையை மகிமையாய் காணும்படியாய் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு கர்த்தர் ஒரு சில காரியங்களை குறித்து என்னோடு கூட பேசினார். இந்த உலகத்திலே அநேக தீர்க்கதரிசிகள் உண்டு, அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு. இவைகளுக்கு நடுவிலே இயேசுவின் நேச தீர்க்க தரிசன தேவசபை நிமித்தமாய் இந்த காரியங்களை அறிவிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதனுடைய மூல உபதேசமாய் வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 1 வசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது, தேவன் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஊழியம் ஒரு விசேஷித்த ஊழியம். தேவ தூதனால் பரிசுத்த யோவானாகிய திவ்ய வாசகனுக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு சபையிலே சொல்லுகிற முதல் காரியம் என்ன, சபைகளுடைய ஒழுங்கு என்ன என்று எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 4 அதிகாரம் 11 வசனம் 4 அதிகாரம் 11 வசனம் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபேசியர் 4 அதிகாரம் 11 வசனம் என்ன சொல்லுகிறது? நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் அறிவில் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படி சபையிலே பரிசுத்தவான்களை சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ வேலைக்காக, ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஆமென் என்று சொல்லுவோம். அவருக்கு மகிமையும் கனமும் துதியும் சதா காலங்களும் உண்டாகட்டும். அது அப்படியே நடக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது அல்லேலூயா பக்தி விருத்தி அடையணுமா? இந்த பக்தி விருத்தி எப்போ அடையும் என்றால், அடுத்த வசனம் சொல்லுகிறது, சிலரை அப்போஸ்தலராய், சிலரை தீர்க்கதரிசியாய், சிலரை சுவிசேஷகராய், சிலரை மேய்ப்பராய், போதகராய் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்தாராம். இதுதான் உலகத்துக்கு சொல்லுகிற மிக முக்கியம். ஒரு சபை என்று இருந்தால் அப்போஸ்தலன் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே அவர் சபைகளை கட்டுகிறவராய், தீர்க்கதரிசிகளை உருவாக்குகிறவராய், சபையின் போதகர்களை, மேய்ப்பர்களை, சுவிசேஷகர்களை உருவாக்குகிற அப்போஸ்தலனாய் இருக்க வேண்டும். சபையின் தீர்க்கதரிசி உலகத்தை கலக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். நேற்று நடந்த, இன்று நடக்கிற, நாளை நடக்க போகிற காரியங்களை அறிவிக்கிற தேவனுடைய ஊழியக்காரராய் இருக்க வேண்டும். இது சபைக்கு ஒழுங்கு. இரண்டாவது காரியமாக 1071 பக்கத்திலே ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசி நிமித்தமாய் 9 அதிகாரத்திலே 1071 பக்கம் ஆமோஸ் தீர்க்கதரிசி 9 அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. எடுத்துக்கங்க. 9 அதிகாரம் 11, 12 வசனங்கள். 11 வசனம், 12 வசனம். மைக்கு. ஏதோமில் மீதியானவர்களை என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படி, அவருடைய வசமாக்கி கொள்ளும்படி, ஆமென் சொல்லுவோம். அவருக்கு வசமாக்கி கொள்ளும்படி அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரம் விழுந்து போய் கிடந்தாலும் கர்த்தர் அதில் பழுதானவைகளை சீர்படுத்துவார். அதன் திறப்புகளை அடைத்து, பூர்வ நாட்கள் இருந்தது போல அவர் திறப்புகளை எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து, அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி, அது பழுதாய் எங்கெல்லாம் இருக்கோ. இப்ப ராஜ்யமா சாட்சி சொன்னாங்க, ஆவிக்குரிய கர்த்தருடைய திருச்சபையில நாங்கள் ஞான ஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று தேவனுடைய சபைக்குள்ளாய் இருந்தவர்கள் வெளியேறினவர்களை திரும்பவும் கர்த்தர் கொண்டு வரும்படி நாம் முழங்கால்களை முடக்க வேண்டும். அதுலதான் கர்த்தர் சொல்றாரு, பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிக்கிறவர் கர்த்தர் என்று கர்த்தரே சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் திருச்சபைகளை ஸ்தாபித்து கூடாரங்களை எழுப்பி தேவன்
ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய திருச்சபையினுடைய இயேசுவின் நேச தீர்க்க தரிசன தேவசபையினுடைய கிளை சபைகளை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 829 பக்கத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய 26 அதிகாரத்திலே 2-3 வசனத்திலே சொல்லுகிறார், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி மட்டும்தான் உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு வாசலை திறக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். சத்தியத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படி, அதை கை கொள்ளும்படி ஒழுங்கும் கிரமமும் உள்ள நீதியுள்ள ஜாதி தான் உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறக்க வேண்டும். சில சபைகள்ல சில இடங்கள்ல இது தவறாய் தோணலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறதுனாலே சொல்லுகிறேன், சொல் என்று சொல்லுகிறதுனால் சொல்லுகிறேன். ஏதோ ஒரு தேவைக்காக வருகிறதுக்கு இது ஆஸ்பத்திரி அல்ல, மருத்துவமனை அல்ல, கர்த்தருடைய திருச்சபை. இங்கே அவருடைய சத்தியத்தை கை கொண்டு அவருடைய நீதியின்படி நடக்கிற ஜாதிகள் மட்டும்தான் உள்ள வரணுமா? அந்த ஜாதி பரிசுத்த ஜாதி, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஜாதி, அவருக்காய் ஜீவனை கொடுக்கிற ஜாதி. 2வது வசனம் சொல்லுது பாருங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது. அல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும்? சத்தியத்தை கை கொள்ளணும். 2வது கர்த்தரை பற்றி கொள்ளும் உறுதியான உள்ளமுடையவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் வர வேண்டும். ஆமென் சொல்லுவோம். இந்த காரியத்துல தேவன் 2வதாக அவர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தையை நான் கிரகிக்க முடியாதபடி வேதனையோடு கூட இருந்தேன். அதனுடைய ரகசியம் என்ன? பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே பக்கம் 340 1 சாமுவேல் என்கிற தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே அன்னாள் இந்த விதமாய் சொல்லி ஜெபிக்கிறார்கள். வாசித்து பாருங்கள். 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். அடைய செய்கிறவர் கர்த்தரே தரித்திரம் அடைய செய்கிறவரும் கர்த்தரே ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவர், அவர் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்கார். சபைக்குள்ள வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு சத்தியத்தை கை கொண்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிரபுக்களுக்கு இணையாய் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பரலோக ராஜ்யத்திலே இந்த பூமியிலே பிரபுக்களோடும் பரலோக ராஜ்யத்திலே சிங்காசனத்திலும் அமரும்படியாய் செய்கிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தையும் வைத்தார். 9ஆம் வசனம் சொல்லுது, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். உன் பாதத்துல இருந்து உச்சந்தல வரைக்கும் கர்த்தர் காக்கிறவர். ஆனால் துன்மார்க்கரோ இருளில் மௌனமாவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருள்னா என்ன, மௌனம்னா என்ன? முடிந்தது கதை. கடைசியா சொல்றாரு, பலத்தினால் ஒருவனும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களை மேற்கொள்ள முடியாது இந்த ஆண்டுல. அல்லேலூயா. இது எழுப்புதலின் ஆண்டு, தேவனுடைய ஊழியத்தினுடைய ஆண்டு. இதை குறித்து லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்திலே தேவன் மோசேயோடு சொல்லிக் கொண்டிருக்கும் போது 151ஆம் பக்கத்துல 151ஆம் பக்கம் லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி இருக்கணும் ஒரு விசுவாசி ஊழியத்தை குறித்து, இந்த உலகத்தின் ஊழியங்களிலே இதுகளை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படி சத்தியத்தை கை கொண்டு உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இது பயங்கரமான ஒரு காரியம். வாசிக்க கேட்போம். 26ஆம் வசனம். யாதொன்றையும் ரத்தத்துடன் புசிக்க வேண்டாம், குறி கேட்கிறவன் உள்ள வரக்கூடாது, நாள் பார்க்கிறவன் உள்ள வரக்கூடாது, உங்கள் தலைமயிரை ஒதுக்குகிறவனும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்கிறவன். இப்ப பாத்தீங்கன்னா வாலிப பிள்ளைகளுக்கு இப்படி ஒண்ணு, நீங்க கொஞ்சம் அதுல ஒரு சடை, அதுல ஒரு பாசி, இங்க முடி, ஆணாயிருக்க வேண்டும். நசரேயனா, தேவனுக்கு என்று உன்னை ஒப்பு கொடுத்தாயா? உன் தலையிலே சவரன் கத்தி படக்கூடாது, உன் நாவிலே பொல்லாதவைகளை ருசித்து பார்க்க கூடாது. எங்கே இருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்த சபை? ஏன் இந்த கொடுமை? இதையெல்லாம் அறிவிக்கிறவர்களும் இல்லை, அறிவிக்கிறவர்களை அதன்படி கடைபிடிக்கிறவர்களும் இல்லை, கை கொள்ளுகிறவர்களும் இல்லை, உறுதியான மனதும் இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது, செத்தவனுக்காக சரீரத்தை கீறிக்கொள்ளாமல் உயிர்த்தெழுந்தவருக்காக என் ஜீவனை கொடுக்கலாம். ஆனா செத்து போன ஒரு மனிதனுக்காக, செத்து போன ஒரு காரியங்களுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாது. அடையாளமான எழுத்துக்களை போடுறாங்க பாருங்க. யார் பேரையோ மோகன் சி லாசரசனை அடிக்கிறத சொல்லுவாரு சாட்சியில.
பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, குட்டி பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்துல நீ ஜெபம் பண்ணை நான் முன்னாடி கொண்டு வந்து கற்பத்தின் கனி பால் குடிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, அவன் பெரிய வாலிபனா இருந்தாலும் சரி, தாயோ தகப்பனோ ஜெபம் பண்ணா அவங்க ஜெபம் பண்றதை பார்க்கும்படி அந்த பிள்ளைகளை முன்னாடி கொண்டு வந்து வைக்கணும். அப்படி வளர்க்க 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 அது கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும். இங்க பிள்ளை என்ன செய்து தெரியுமா? தாய்க்கு தெரியாமல், தகப்பனுக்கு தெரியாமல், உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே தேவையற்ற பச்சை குத்தி இருக்கியா, டாட் போட்டிருக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, உங்கள் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். தேசத்தார் தேவன் சொல்லுகிறார், தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசம் எங்கும் முறைகேடான பாவம் நிறையாதபடிக்கு, ஆமென், தேசத்தில் எங்கும் முறைகேடான பாவம் நிறைந்து வழியாதபடி உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதினாலே பரிசுத்த குலைச்சலாக்காயாக. ஆமென். உன் பிள்ளை தப்பு பண்றான கண்டிக்காம கண்ணுக்கு வருகிற பாவம் சரீரத்தை கெடுக்கும், உள்ளத்தில் இருக்கிற பாவம் எண்ணத்தை கெடுக்கும், நடத்தையை கெடுக்கும். உன் பிள்ளைகளை கவனமாய் நடத்து என்று கர்த்தருடைய ஆவியான எச்சரிக்கை. இதுதான் தேவனுடைய ஊழியத்தை குறித்து எச்சரிக்கிற தீர்க்க தரிசனம். கடைசியாக இந்த தீர்க்க தரிசன காரியங்களிலே 1008 பக்கம் எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம், 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி 1008 பக்கத்துல, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல 27, 28 வசனத்துல கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். சரிதானா? 27 வாசிக்கலாம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளிலும் என் நியாயங்களில் கை கொண்டு நடக்கவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே, அப்படி இல்லைன்னா குடியிருக்க முடியாது. அடுத்து சொல்றார், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, உங்க உள்ளத்திலே என் ஆவியை வைப்பேன், உங்களை என் கட்டளைகளில் நடக்க பண்ணுவேன், உங்களை என் நியாயங்களை கை கொள்ள பண்ணுவேன். ஆராதனைக்கு வரணும், சத்தியத்தை கேட்கணும், சபைக்கு வரணும். ஆராதனை என்பது 7 நாளுக்கு ஒரு முறை நடத்துகிற பரிசுத்த ஆராதனை ஆனாலும் சரி, உபவாச கூடுகையானாலும் சரி, மாத பிறப்புகளின் முதல் நாளில் சத்தியமானாலும் சரி, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உங்கள் உள்ளத்திலே ஆவியானவரை வைத்திருக்க வேண்டும், கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், நியாயங்களின்படி கட்டளைகளின்படி நடந்து நியாயங்களின்படி கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரம் 34ஆம் வசனத்துல பாருங்க, அப்படி செய்தீங்கன்னா இதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். என்ன செய்வார்? வாசிங்க. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் கிடக்கிறதற்கு பதிலாய் பயிரிடப்படுமா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை நிமித்தமாய் நீங்கள் பயிரிடப்படுகிறவர்களாய். வாசிக்கலாம் 35. ஏதேன் தோட்டத்தை போல். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஏதேனை கர்த்தரே உண்டு பண்ணினார். பிதாவாகிய தேவன் உண்டு பண்ணுகிற தோட்டத்தை போலவும் அவாந்தரம் பாலும் நீர் மூலமாய் இருந்து பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். அடுத்து சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். ஒன்றுமே இல்லாம கிடக்கிற போறதை கர்த்தர் கட்ட போறார். அல்லேலூயா. கட்டுவேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குவேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை கர்த்தராகிய நானே செய்வேன். ஆமென் சொல்லுவோம். இந்த வருடத்தினுடைய வாக்கு தத்தம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22, 23 கர்த்தர் ஏன் அப்படி சொல்லுகிறார்? வாசிக்க கேட்போம். 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 23ஆம் வசனம். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளை, சங்கீத ஆலோசனை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேண்டுதல், விண்ணப்பம், ஜெபம், 3க்கு வேற வித்தியாசங்கள் இருக்கு. அருமையாய் ஆசுநாத் நல்ல விளக்கம் கொடுத்தான். விண்ணப்பம் பண்ணவும், அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு என்ன சொல்லுவாங்க? எல்லாம் சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லுவார்கள்? தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இருந்தால், சபைக்கு ஒழுங்கா வந்து கற்றுக்கொண்டால், நியமங்கள், கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய சத்தியங்கள் உங்கள் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் வைத்திருந்தால் தேவன் சொல்லுவார், நான் உங்களோடு கூட இருப்பேன். இந்த வசனத்துல கூட நாம் வாசித்தமே, அவர் நான் உங்கள் தேவனாயிருப்பேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா.
தேவனுடைய ஜனமா நீங்க மாறினாதான் அவர் உங்கள் தேவனாய் இருப்பார். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்க கூடவே வருவோம் சொல்லுவாங்களாம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அதன்படி தேவன் தேசத்தை குறித்து ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசி 39ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம் முதல் வாசிக்க கேட்போம். அங்கே வேதம் சொல்லுகிறது எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்களுடைய அசுத்தத்துக்கு தக்கதாய், அவர்களுடைய மீறுதலுக்கு தக்கதாக நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன். முதல்ல தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்கிற தேசத்துக்கு கர்த்தர் தம் முகத்தை மறைப்பார். அவர்களுடைய ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவரே சொல்லுகிறார், தேசத்துக்கு அவர்கள் தங்கள் அவமானத்தையும், முதலாவது அவர்கள் தங்கள் அவமானத்தை பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும், கர்த்தருக்கு விரோதமாய் செய்த எல்லா துரோகங்களையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சத்து அனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாய் இருப்பேன். என் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாய் கர்த்தரே இருப்பார். அடுத்து பாருங்க, தங்களை நான் அவர்களை ஜனசதலங்களில் இருந்து திரும்பி வர பண்ணி அவர்களுடைய பகைஞரின் தேசங்களில் இருந்து, அவருக்கு விரோதமாய் பகைஞராய் இருக்கப்பட்ட தேசங்களில் இருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்த ராஜ்யமா ஆண்டவருடைய சமூகத்திலே சாட்சி சொன்னீங்களே. எங்களுடைய ஜெபத்தின்படி இந்த சபையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய சபையிலிருந்து அவங்க வெளியே போனாங்களே, அவங்க எல்லாம் வரணும் ஆண்டவரே, வரப்போறாங்கம்மா. ஆண்டவர் சொல்றாரு, வாசித்து பாருங்க, அவர்களை பகைஞரின் தேசங்களிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்குள் நான் பரிசுத்தர் என்று விளங்கும்போது, வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் பரிசுத்தம் என்பதை விளங்க பண்ணும் போது தங்களை புறஜாதிகளிடத்தில் சிறைப்பட்டு போக பண்ணின நான் தங்களில் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்களை தங்கள் சுய தேசத்திலே திரும்ப கொண்டு வந்தேன் என்பதினால் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இதுவரைக்கும் கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய தேவனாய் இருப்பதனாலே சிதறடிக்கப்பட்டிருக்கிற பகைஞரின் தேசங்களிலே மாட்டிக்கொண்டு முழித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் திரும்பவும் அழைத்து வருவார். கடைசியா சொல்றாரு, நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேலே ஆவியை ஊற்றினபடினால், அல்லேலூயா, தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். ஆனால் முதல்ல சொன்னாரு, அவர்களுடைய அசுத்தத்துக்கும் அவர்களுடைய மீறுதலுக்கும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன். ஆனால் இப்ப சொல்றாரு, இனி அவர்களுக்கு என் முகத்தை மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன நடக்கும்? அது பயங்கரமான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை நான் வாசிக்கும் போது, கர்த்தர் எனக்கு சொல்லும் போது நான் மிகவும் பயந்தேன். வாசித்து பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். பக்கம் 807வது பக்கம், ஏசாயா தீர்க்கதரிசி 1 அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், ஆமென், தேசத்தில் உள்ள எல்லா நன்மையும் நீங்க புசிப்பீங்க. ஆனால் செவி கொடுக்க மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில், பட்டயம் என்ன தெரியுமா? கொள்ளை நோய், வாதை, போராட்டம், பஞ்சம், வியாதி, எல்லாவற்றிலும் கர்த்தர் சொல்லுகிறார், பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாயே இதை சொல்லிட்டு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை தேவனுடைய ஆவியான அந்த வார்த்தையை சொல்லும் போது, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆண்டுல வாதை, நோய், போராட்டம், நெருக்கம், இல்லாமை, கசந்த அனுபவம் இருக்கும், ஆனால் என் பிள்ளைகளுக்கு இருக்காது. அல்லேலூயா. என் விசுவாச குடும்பங்களுக்கு அது மட்டாயிருக்கும். அவர்கள் அதை யோசிப்பார்கள். அதை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து, ஆண்டவரே, எங்களுக்கு இது வேண்டாம் என்றால் அது வேண்டாம் தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாய் சொல்லுகிறது, பட்டயத்துக்கு இரையாவ தேவனுக்கு பிரியமாய் நடக்காமல் போனார். அடுத்ததாய் கர்த்தருடைய சகரியா தீர்க்கதரிசி சொல்றாரு, 1101ஆம் பக்கத்தை எடுத்துக்கோங்க. 1101ஆம் பக்கம், சகரியா தீர்க்கதரிசி தன்னுடைய 13ஆம்
அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்கள். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தார். யாரோட குடும்பத்தாருக்கு? அல்லேலூயா. தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்த ஊற்று தாங்க பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன். இதுதான் நடக்க போகுது. இந்த 2022 கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களுக்குள் இருக்கிற விக்கிரகத்தின் மோகம், போராட்டம், பாவம், சாபம் எல்லாவற்றையும் இந்த தேசத்துக்குள் இல்லாதபடி அழிப்பேன். ஆமென். அவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை. தரிசனம் சொல்லுகிறவர்கள் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அசுத்தாவிக்கும் விக்கிரகத்துக்கு நீ இடம் இல்ல தேசத்துல. ஆண்டவர் மகிமையாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் 3ஆம் வசனத்திலே. இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பன் அவன் தாய் அவனை நோக்கி, நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால். இத நல்லா வாசிங்க, கவனமா கேட்கணும். என்ன தரிசனம் தானே சொல்றாங்க, ஏன் தாயும் தகப்பனும் அவனை அதட்டுறாங்க? மீதியை வாசித்து பாருங்க. நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி அவனை பெற்ற அவன் தகப்பனே அவன் தாயே அவன் தரிசனம் சொல்லும் போது அவனை குத்தி போடுவார்கள். அர்த்தம் புரியல? தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய வார்த்தை, தரிசனம் என்பது அவனாய் எடுத்துக்கொண்டு பேசுகிற வார்த்தை. இதை பொய்யான ஆவிகளும் விக்கிரக தோப்புகளுடைய தீர்க்க தரிசிகளாய் ஆண்டவருடைய சமூகத்திலே பொய்யை நம்புகிறவர்களும் பாகாலின் தீர்க்க தரிசிகளும் அழிக்கப்பட்டு போவார்கள். நீங்களும் நானும் தேவையில்லை. அவனை பெத்த தாய் தோப்பனை குத்தி போடுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயங்கரம் இல்ல? பயங்கரமான காரியம் இல்லையா? அந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே பினேகாஸ் வாதையை நிறுத்தும்படியாய் வேசித்தனம் பண்ணினதான தேவனுடைய ஜனங்களை குத்தி போட்டதனால வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென். இந்த உலகத்தினுடைய வாதை நிறுத்தப்படணும்னா பொய் தீர்க்கதரிசிகளையும் அசுத்த ஆவிகளையும் தேவனுடைய சமூகத்தில் அவர்களை பெற்ற தாய் தகப்பனே கொன்று போடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளை, நடுக்கத்தோடும் பயத்தோடும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது நமக்கு என்ன நடக்கும்? நம்மை கர்த்தர் எப்படி பயன்படுத்துவார்? எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். 631 பக்கத்துல, பழைய ஏற்பாட்டுல 631 பக்கத்துல எஸ்தர் ராஜாத்தியை குறித்தும் தேவன் சொல்லி முடித்ததான பெரிய காரியங்களை குறித்தும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். 631 பக்கத்துக்கு வாங்க. எஸ்ரா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரத்தை எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதி என்று நம்பினார்களே. இந்த யூத குலத்தையே அழித்து போடுவதற்கு கர்த்தருடைய பிறப்புக்கு முன்பதாக அநேக ஜனங்கள் எழும்பி யூத இனமே இல்லாமல் போகணும்னு நினைச்சாங்க. தங்கள் பகைவர் மேல் மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. இந்த காரியம் மாறுதலாய் மாறும். கடந்த வருஷம்லாம் பாத்தீங்கன்னா ஊழியம் இல்ல, ஊழியம் செய்ய முடியாது, சபைகளை அடித்தாங்க, போராட்டம், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள். ஆனால் நடந்தது என்ன? இனி என்ன நடக்கும்? வாசிங்க 2வது வசனத்தை. யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே வர பண்ண பார்த்தவர்கள் மேல் கைபோட இந்த வருடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவனும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எதிர்க்கும். இதெல்லாம் 1ஆம் தேதி இரவிலே கர்த்தர் பேச வேண்டிய வார்த்தை. இன்றைக்கு 2ஆம் தேதி கர்த்தர் உலகத்துக்கு சொல்லுகிறார், என் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கும் ஊழியங்களுக்கும் ஊழிய பிள்ளைகளுக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் விரோதமாய் ஒருவரும் எழும்பாதபடி கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு அவர் மேலே, தேவனை பக்தியோடு வைத்திருக்கிறவர் மேலே உலகம் பயப்படும்படியாய் கர்த்தர் நடத்துவார். பாருங்க, அவர்களை சகல ஜனங்களுக்கும் என்ன உண்டாச்சுங்க? அது உண்டாகும்படி உன் முழங்கால் முடங்க வேண்டும், உண்மையும் உத்தமமாய் தேவனை தேட வேண்டும், சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும், உறுதியாய் தேவனை பற்றி கொள்ளுகிற மனதோடு கூட வர வேண்டும். 3வது வசனம் சொல்லுது பாருங்க, நாடுகளின்
சகல அதிகாரிகள், சகல தேசாதிபதிகள், துறைகள், ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் யாருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்பார்கள். இந்த ஆண்டு நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்தி காமிப்பார் அவருடைய ஊழியம். அடுத்து கடைசியா சொல்றாரு பாருங்க, மொர்தெகாய் என்கிற ஒரே ஒரு மனிதனின் நிமித்தமா யூத குலத்தை காப்பாற்ற முடியும்னா இத்தனை பேர் சேர்ந்தோம்னா உலகத்தை கலக்கலாம். அல்லேலூயா. ஆவியானவர் எனக்கு சொன்ன அதே காரியம்தான். அந்த காரியங்களிலே தேவன் எஸ்ரா தீர்க்கதரிசியின் மூலமாய் 595 பக்கத்துக்கு வாங்க. பழைய ஏற்பாட்டிலே 595 பக்கம் எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். இந்த வசனங்கள் ஆலயத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். எடுத்து பாருங்களேன். தரியு என்கிற ராஜா எழுதி அனுப்பினது வாசிங்க. தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் ஆகிய நீங்களும் அற்பசாகியரான உங்கள் வகையரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகுங்கள் என்று தரியு ராஜா சொல்றாரு. எவ்விடத்தை விட்டு தெரியுமா? ஆலயம் கட்டப்படுகிற இடத்தை விட்டு. அந்த இடத்திலே இருக்கக்கூடிய பொல்லாதவர்களை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலக்கி போடுங்கள் என்று ராஜாவே எழுதி அனுப்புவார். அடுத்து சொல்றாரு பாருங்க. ஆமென் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். அடுத்து சொல்றாரு, யூதர்களுக்கு அதிபதியே, யூதர்களுடைய மூப்பர்களே. ஆண்டவர் சொன்ன மோகனனே கடந்த நாட்களில் சொன்னாரு, பட்டா பூமியில கட்டுன ஆலயம் நிலைக்கும். புறம்போக்கோ தேவையற்ற காரியங்களை தலையிடாதீங்க. உனக்கு சொந்த நிலம், சொந்த இடம், சொந்த பட்டா இருந்தா கட்டடத்தை கட்டு, அது ஆலயம். இங்கே தரியு ராஜா அந்த ஆலயத்தை சார்ந்தவர்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு எழுதி அனுப்புற. என்ன எழுதி? யூதரின் மூப்பரே, யூதரின் அதிபதிகளே, ஆலயத்தை அதின் ஸ்தானத்திலே கட்டுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நமக்கும் ஆலயத்தை கட்டி, அதற்குரிய தீர்க்க தரிசனமே நிறைவேற போகிற காலமா இருக்கிறது. அதை குறித்து நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அடுத்து சொல்றாரு பாருங்க, நீ ஆலயத்தை யூதர்களுடைய மூப்பர்கள் கட்டும் விஷயத்தில் அந்த காலத்து ராஜாலாம் சொல்லுவாங்க, நம்மால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, அந்த மனிதருக்கு தடைகள் உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே, ராஜாவுக்கு போற காரியத்திலே அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆலயம் கட்டுறதுக்கு ஒரு சன்மானம் கிடைக்க போகுது. உங்களுக்கு தெரியுமா? 10 ஆண்டுகள் நிறைவு பெற்ற ரெஜிஸ்ட்ரேஷன் பாடி உடைய, அங்கீகரிக்கப்பட்ட பத்திரப்பதிவு உடைய ஆலயங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு உதவித்தொகை கடன் இல்லை, அதை பெற்றுக்கொண்டு நீங்க உங்க ஆலயங்களை சீரமைக்கலாம். சட்டம் ஏற்கனவே போடப்பட்ட சட்டத்தை இன்றைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க தமிழ்நாடு அரசனுடைய தலைமை பொறுப்புல இருக்கிற அருமையான மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தனி ஜெபம் பண்ணணும். எப்படி மோகன் சி லாசரசனே இந்த உலகம் முழுவதையும் இந்த கொரோனா காலங்கள்ல, லாக்டவுன் காலங்களில் எப்படி தேவ சமூகத்திலே தேவ ஜனங்களை கூட்டி சேர்த்தாரோ, அதுபோல இன்னும் தன்னுடைய பொறுப்புக்கு மேலான காரியத்தை செய்கிறார்கள் என்று நீதியரசர்கள் சொல்றாங்க. நல்ல ஒரு தலைமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். பாருங்க, இப்படி செய்யும்படி அவர்கள் கட்டளையிட்ட போது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்த தீர்க்க தரிசனம் இப்போது நமக்கு நிறைவேற போகிறது. வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 867ஆம் பக்கம். வந்துட்டீங்களா? இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும். வசனம் சொல்லலையா? 18 வாசி கரெக்ட். இனி கொடுமை உன் தேசத்திலும், இனி கொடுமை உன் தேசத்திலும், அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என்ன சொல்றாருங்க? தீர்க்கதரிசி ஏசா மூலமா என்ன சொல்றாரு? ஏசாயா மூலமா, இனி கொடுமை உன் தேசத்துக்குள்ள, உன் அழிவும் நாசமும் எல்லைகளுக்குள்ள கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை, மதில் இருக்குவாரு, அதுதான் ரட்சிப்பு. என் பிள்ளை சாட்சி சொன்னா, சத்தியத்தை அறிவிச்சா என்ன சொன்ன? ரட்சிப்பு என்னும் விசுவாசம் என்னும் கேடகம். ரட்சிப்பு என்கிற தலைச்சீரா,
அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். இங்கே சொல்றாரு, உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இந்த வாய் இருக்கு பாருங்க, இந்த வாய் பொல்லாத வாய், அதுல துதியை ஏற்படுத்தி பாருங்க, கர்த்தர் உங்களுடைய இருப்பாரு. துதித்து பாருங்க, தேவனை துதித்து சொல்ல சொல்ல இந்த வாய் அவருடைய துதியை சொல்லும். அடுத்து சொல்றாரு 19ஆம் வசனத்துல, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமல், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். அல்லேலூயா. உன் தேவனே உனக்கு மகிமையாயிருப்பார். அல்லேலூயா. இனி உன் சூரியன் அஸ்தமிக்காது, உன் சந்திரன் மறையாது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கும். இருந்து சொல்றாரு, உன் துக்க நாட்களை முடித்து போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய துக்க நாட்கள் இந்த 2022 தொடர்ந்து வராது, முடிந்து போகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கடைசியா 21ஆம் வசனத்தை பாருங்களேன். உங்கள் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நானே நட்டு வைத்த கிளைகளும் நான் மகிமைப்படும்படி ஆண்டவராகிய கர்த்தர் மகிமைப்படும்படி அவருடைய கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். சின்னவன் ஆயிரமாய், சிறியவன் பலத்த ஜாதியாய், ஆண்டவராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தர் தீவிரப்படுத்த போறார் இந்த ஆண்டை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேசத்திற்கும் ஊழியத்தை குறித்ததான ஒரு காரியங்கள். இப்ப திருச்சபையை குறித்து, திருச்சபையின் காரியங்களிலே இன்றைக்கு நாம் இந்த வேத வசனத்தின்படி நான் கற்பிக்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்வீர்களானால் இது உங்களுக்கு நிறைவேறும். எப்படி நிறைவேறும்? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள், 435ஆம் பக்கம். பழைய ஏற்பாட்டுல 435ஆம் பக்கத்துல, 435ஆம் பக்கம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முதல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் போது என்ன நடக்கும்? அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் முதல்ல சொன்னாருங்க, இன்னைக்கு அவரே செய்ய போறார். அவர் கரமே செய்ய போகுது. என்ன செய்ய போறாரு? அடுத்த வசனம், அவர் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாய் இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்றார். அவர் சொன்னாரு, அவர் பிள்ளை மூலமா செய்தாரு. அல்லேலூயா. இந்த காரியம் எப்படி இருக்கும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி 32ஆம் அதிகாரம், எரேமியா 32ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17 வசனங்கள்ல கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இதை நம்புகிற, இதை விசுவாசிக்கிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் தன்னை அர்ப்பணிக்கிற எந்த ஊழியக்காரருக்கும் இது தகும். வாசிக்க கேட்போம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால் நீ முத்திரை போடப்பட்ட பத்திரமும் திறந்திருக்கிற பிரதிபத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாளில் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண் பாண்டத்திலே வை. நான் சொல்றேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமாகி இந்த சாசனங்களை வாங்கி, இதுக்கு பேரு பட்டா சிட்டா அடங்கலுங்க. தேவனுடைய ஆலயம் எப்படி வாங்க போறோமா? பட்டாவோடு, சிட்டாவோடு, அடங்கலோடு, அதிகாரத்தோடு, முத்திரையோடு வாங்க போறோமா? எப்படி வாங்குவோமோ? ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல பாருங்க, நான் கிரியப்பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாருங்கினிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமானது. நீ விண்ணப்பம் பண்ணுனா இந்த இடம் உன் கைக்கு வரும்.
நீ தேவ சமூகத்திலே காத்திருந்தால் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே விலைக்கிரயமாய் பத்திரத்தோடு முத்திரையோடு முறையா அரசு அங்கீகாரத்தோட முதல்ல இடத்தை கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. இதை வாங்க போறோம். எப்படி வாங்குவோம்? 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். நான் பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையையும் போட்டு. என்னங்க பத்திரம்னா என்ன இருக்கணுங்க? சரியா, முத்திரை பின்னாடிதான். முதல்ல கையெழுத்து. வேத வசனத்தின்படிதான் தேவன் ஆவியானவருடைய வளத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை நடத்துகிறார். முதலாவது கையெழுத்து, இரண்டாவது முத்திரை, மூணாவது என்ன வைப்பாங்க? வைத்து. இதெல்லாம் யாரும் சொல்லியிருக்காங்களா? இது மக்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நிலத்தை நானே வாங்கி கொடுக்க போறேன். அந்த நிலத்துல நீ முதல்ல முத்திரைக்கு முன்னாடி என்ன செய்ய போற? கையெழுத்து. கையெழுத்து வச்சோடனே முத்திரைக்கு பின்னாடி சாட்சி. ஒரு பத்திரம் எப்ப செல்லும் தெரியுமா? 2 சாட்சி கையெழுத்து போடணும். எத்தனை பேர் சிக்கி இருக்கிறீங்க கடன் பத்திரத்துல? இனி வீட்டு பத்திரத்தை கர்த்தர் உங்க கையில கொடுக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, முதலாவது கையெழுத்து, இரண்டாவது முத்திரை, மூன்றாவது சாட்சியினுடைய கையெழுத்து. வெள்ளியை தராசில் நிறுத்து. அதாவது அதுக்குரிய பணத்தை எல்லாம் கர்த்தரே கொடுப்பாராம். நிறுத்து கொடுப்பாராம். உனக்கு என்ன தேவையாது எப்ப பரிசா நிக்குதோ அப்ப இட வேலையும் கட்டட வேலையும் தேவனுடைய ஆலயமும் கல்லறை தோட்டமும் கன்வென்ஷன் மைதானமும் ஏழை எளியவர்கள் வந்து தங்கி இருக்கும்படியாய் விதவைகளுக்கும் துரத்தப்பட்டவர்களுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பெற்றோரால் கைவிடப்பட்டவர்களுக்கும் பெற்றோரால் துரத்தப்பட்டவர்களுக்கும் இடம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலே கட்டி கொடுக்கிற வரைக்கும் கர்த்தர் நிறுத்து கொடுப்பாரு. அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நிறுத்துவார். எப்படி நிறுத்து கொடுத்தாரோ அப்படியே நிறுத்துவார். அடுத்த வசனத்தை பாருங்க. நான் சட்டத்துக்கும் இல்ல அப்பா 10. நான் பத்திரத்தில் கையெழுத்தை முத்திரையும் போட்டு சாட்சிகள் வைத்து வெள்ளியில் தராசினை நிறுத்து கொடுத்த பின்பு நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரத்தை திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து. இது என்னங்க? கையில நம்ம கையில கர்த்தர் எழுதி கொடுத்துட்டாருன்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க வேதம் சொல்லுகிறது, சட்டம் வழக்கப்படி கர்த்தர் கிரய பத்திரத்தை கொடுப்பார். 12ஆம் வசனம் பாருங்க. என் பெரிய தகப்பன் மகனாகிய அனமேலுடைய கண்களுக்கு முன்பாகவும் அனாமேலுடைய கண்களுக்கு முன்பாக கிரய பத்திரத்தில் கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாக காவற் சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த மேத்யூ வாங்கி வாசி. காவற்சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும். எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாக. யூதர்கள் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆலயம் இல்லையே, வீடு வாசல் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று கலங்கி தவிக்கிற என் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை, விசுவாச பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டுல சொந்தமா கொடுக்க போறாரு. நீ விசுவாசித்தா, நீ விண்ணப்பம் பண்ணினா, நீ கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டா, கர்த்தருடைய சத்தியத்தை கை கொண்டா, தேவன் சொல்லுகிறா, அதற்கு பிறகு அதை மாசையாவின் குமாரனாகிய நேரியாவின் மகானாகிய பாரூக்கின் இடத்திலே கர்த்தர் கொடுத்து வைப்பார். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன அத்தனை காரியங்களையும் செய்து முடிப்பதற்கு தேவ பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வேதத்திலே நாம் இப்போது வாசிக்க கேட்டதான சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வரலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். பக்கம் 1097 பக்கம், 1097 பக்கத்துக்கு வாங்க. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப ஆண்டவர் சொல்ல போகிற வார்த்தை உங்களுக்கு நிறைவேற போகிறது. என்ன வார்த்தை தெரியுமா? 1097 பக்கம் சகரியா தீர்க்கதரிசி தன்னுடைய 8ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல வாசிக்கலாம். விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். நீ எதை செய்கிறாயோ அது சமாதானத்தோடு செய்வாய். திராட்சை செடி தன் கனியை தரும். நீ எதை செய்தாயோ அதன் நிமித்தம் உனக்கு ஆசீர்வாதம் பெருகும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். பூமியும் தன் பலனை தரும். வானம் தன் பணியை வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதை எல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். ஆண்டவர் சொல்றாருங்க, ஆண்டவர் உங்களை எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கட்டளையிட்டாராம். அடுத்த வசனம் பாருங்க. சம்பவிப்பது என்னவென்றால், என்ன இனி சம்பவிக்கும் அப்படின்னு சொல்றாரு. யூத வம்சமே, இஸ்ரவேல் வம்சமே, புறஜாதிகளுக்குள்ளே நீங்க இந்த பூமியில 2021 வரைக்கும் எப்படி சாபமா இருந்தீங்களோ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அப்படியே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உங்களை விடுவிப்பேன். பயப்படாதீங்கள். எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதீங்க. உங்கள் கை திடப்பட கடவுது. ஆஸ்நாத், தேவேஸ், மேத்யூ, எஸ்ரா, என் முன்னாடி அமர்ந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு வந்திருக்கிற என் அருமையான விசுவாச குடும்பமே, கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, உங்கள் கை திடப்பட கடவுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரா என்று சொல்லி பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து,
பரிசுத்த ஆவியானுடைய கிருபையினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வாக்குகளின் நிமித்தமாய், வாக்கு தத்தங்களின் நிமித்தமாய், சுதந்திரிக்க போற ஆசீர்வாதங்களின் நிமித்தமாய் நாங்கள் பயப்படாதபடி எங்கள் கைகளை திடப்பட பண்ணும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறோம். கேட்டவர்கள் கேட்ட விதமாய் அல்ல, கேட்டதை கடைபிடிக்கவும் கைப்பிடிக்கவும் அதன்படி நடந்து முடித்து கர்த்தருடைய சமூகத்திலே நற்சாட்சிகளாய் எழும்பவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளை கர்த்தர் தந்ததற்கு நன்றி. துதி கனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.